வெல்கம் டு கார்டனிங் அம்மா பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம செடிகள் நல்லா துளிர் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அது முட்டு வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு தூள் பண்ணால் ஒரு சில உரங்கள் கொடுக்க போகிறோம், மிக்ஸ் பண்ணி. அதையும் பாருங்கள். ஓகேயா? இந்த துளிர்கள் வர முக்கிய காரணம் நம்ம கருவேப்பிலை அன்றைக்கி அரைச்சி வடிகட்டி கொடுத்தோம்ல, அதுக்கப்புறம் தான் நிறைய துளிர்கள் வந்திருக்கு. உங்கள் செடியும் இந்த மாதிரி இருந்துச்சு, துளிர்கள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி கொடுத்து பாருங்களேன். கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு துளிர் வந்துச்சுன்னா அதையே 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அந்த பூக்களை நம்ம இப்போ கட்டிங் பண்ணிடுவோம். கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம முட்டுக்கள் நல்லா ஆரோக்கியமாக வர்றதுக்கு, இப்போ மழை சீசனாக இருக்கிறனால நம்ம நீர் உரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறனால நம்ம தூள் உரம் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. அதை நான் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவை வெங்காயத்தூள். வெங்காயம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த தோலை எடுத்து வச்சுக்கிறோங்க. இது பல இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே தண்ணியாக கொடுப்போம். இன்றைக்கி நம்ம மழை சீசனாக இருக்கும், தூளாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் முட்டை ஓடு. முட்டை ஓடு நம்ம யூஸ் பண்ண அது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அது எதுவும் எறும்பு பூச்சி எதுவுமே அதில் வராது. கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க. இந்த முட்டை ஓடு ஒரு 10 ஓடு வைக்க போகிறோம். இப்போ ஒரு கொஞ்சம் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வைப்பேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு காஃபி பவுட்ரு போட்டுக்கிறோங்க. நம்ம போன வாரம் நம்ம காஃபி பவுட்ரு மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால நான் கொடுக்கல. ஓகேயா? அதுக்கப்புறம் அந்த முட்டையோட வச்சு இப்போ லைட்டாக தூள் பண்ணிக்கிடுவோம். தூள் பண்ணிட்டு இன்னும் ஒன்று முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். இப்போ தூள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம முட்டை ஓடும் வைக்கணும். அதுக்கப்புறம் கடுகு வைக்கணும். நம்ம கடுகு நல்லா முட்டுக்களை நல்லா வர வைக்கும். டிஏபி உரத்துக்கு பதிலாக மாற்று உரம் கடுகு போடுங்க. ஓகேயா? கடுகு 3 ஸ்பூன் போடலாம், நீங்கள் 4 ஸ்பூன் போடலாம். உங்கள் செடிகளுக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. எனக்கு இது போதும். இது மொத்தம் ஒரு 12 செடிக்கு நான் போட போகிறேன். அப்புறம் முட்டை ஓடோட கணக்குன்னு பார்த்தா 10 முட்டை ஓடோடைய கணக்கு வைக்கிறேன். 10 முட்டைக்குள்ள ஓட நான் வைக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் நம்ம செஞ்ச உரம். இதில் வாழைப்பழத்தோல் காஞ்சி போயிருந்தால் நீங்கள் போடலாம். அது நம்மகிட்ட இல்லை. வாழைப்பழம் காய வைக்கலை, வாழைப்பழ தோளாத்த இருக்குது, காய வைக்கலை. அதனால் நான் அதை கொடுக்கல. சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு செடியை பொறுத்து போடுங்க. சின்ன செடியாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க, பெரிய செடியாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் போட்டுட்டு 2 வாரம் சென்று அதுக்கப்புறம் மாற்று உரம் வேறு எதுவும் கொடுத்துக்கிறோங்க. நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் பாருங்களேன், உங்கள் செடி நல்லா பூக்காத செடி உங்களுக்கு பூக்கும், துளிர் இல்லாத செடி உங்களுக்கு துளிர் வரும், முட்டுக்கள் நல்லா ஆரோக்கியமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி பவுடர் இதில் டீ தூள் எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு காஃபி தூளும் போட்டுக்கிறோங்க. ஃபில்டர் காஃபி பவுடர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கிறோங்க. ஓகே, போட்டு உங்கள் செடியில் கொடுத்து பாருங்களேன். உங்கள் செடி சூப்பராக இருக்கும். உங்களுக்கே அந்த செடியை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். எதுவும் நம்ம வெளியே போய் வாங்குகிற பொருள் இல்லை. முட்டை ஓடு தூக்கி போடுறது தான். டீ தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தூளை கூட நீங்கள் போடலாம். ஆனால் மொத்தத்தில் எல்லாமே காய வச்சு போடணும். அதான் இப்போ நம்ம 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடுறதுனால ஒன்றும் வேஸ்ட் இல்லைல்ல நம்ம செடிகளுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இப்போ அது எப்படி போடலான்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு டெய்லி மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது. அதுக்கு தான் நம்ம இப்படி தூள் உரம் போடுறோம். லேசாக கிண்டி விட்டு நீங்கள் போடலாம். இல்லைன்னா போட்டுட்டு நீங்கள் உங்கள் செடியை லைட்டாக கிண்டி விடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி செடிக்கெல்லாம் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம். கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. ஓகேயா? இது ரோஜா செடிக்குன்னு ஏற்ற உரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜேஜே மம்ஸில் இன்றைக்கி சித்திரத்துடைய பயணங்களை போட்டிருக்கிறேன். இந்த மழை சீசனுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஏதாவது கிண்டி விட்றது ஸ்பூன் எதுவும் வச்சுருப்பீங்கல்ல, அதை வச்சு லேசாக கிண்டி விடுங்க. மேலோட்டமாக கிண்டி விடுங்க. ஏற்கனவே போன வாரத்தில் நம்ம கிண்டி விட்டோம். இதுக்கு மேலே நம்ம 2 வாரத்துக்கு எந்த ஒரு உரமும் போட வேண்டியதில்லை. நோய்க்கு தாக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டாம் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை ஏதாவது இந்த மாதிரி தூள் பண்ணி கூட நம்ம போடலாம். ஓகேயா? இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறது முட்டை ஓடு, அதுக்கப்புறம் வெங்காயத்தூள், கடுகு, டீ தூள், இந்த மாதிரி போட்டிருக்குறோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா முட்டுக்கள் நல்லாவே வரும். நானும் வந்ததோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? நம்ம இவ்வளோ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ பொருள் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கணும்னு யோசனை பண்ணி செய்யலாம். மழை சீசனாக இருக்கிறனால
கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நல்லா துளிருக்கு வந்து கருவேப்பிலையை நல்லா இது பண்ணி கருவேப்பிலை தூளை கூட நீங்கள் போடுங்க மழை சீசனாக இருந்துச்சுன்னா. அப்போ பாருங்கள் நல்லா பூக்கள் நல்லாவே இருக்குது. நல்லா முட்டுக்கள் இனிமேல் நல்லா சூப்பராகவே நல்லாவே வரும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற பொருள் அந்த மாதிரி. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரியா? இந்த உரத்தை வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய செடியாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்கப்பா. இன்றைக்குள்ள பதிவு அவ்வளோதான். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? ஹாப்பி கார்டனிங். பை, see you.